பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். எந்த நாளிலும் கூட நம்ம தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தீர்க்கதரிசி சாமுவேலுக்கும் சவுலுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே முதலாக ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாக சவுல் அன்றைக்கு ஏற்படுத்தப்படுகிறார். இது கர்த்தருடைய திட்டத்தின்படி சாமுவேல் சவுலை சந்திக்கும்படியாய் கர்த்தர் ஏற்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இது அவங்க 2 பேருக்கும். ஏன்னா ராஜாவாக ஏற்படுத்தணும், அதுக்காக இந்த சம்பவம் நடக்குது. நம்ம முழுசாக நம்ம எடுத்துக்க வேண்டாம் இந்த பகுதியை, இந்த சின்ன பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை நல்லா நீங்கள் இருதயத்தில் வச்சிங்க. அந்த வந்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னிடத்திற்கு வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திருன்றார். உன்னை எப்படி நான் வந்து உனக்கு பதில் கொடுக்குற வரைக்கும் 7 நாள் காத்திரு. இது எவ்வளோ நாள் காத்திருந்துட்ட பரவாயில்ல, இந்த 7 நாள் காத்திருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7 நாள் மட்டும் நீங்கள் கர்த்தரோட சமூகத்தில் உங்களை தாழ்த்தி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். இல்லை பிரதர், நான் ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்தேன், என்னால் முடியல. பரவாயில்ல, இவ்வளோ வருஷம் காத்திருந்தேன், ஒரு 7 நாள் உங்களால் காத்திருக்க முடியாதா? அவர் வந்து உங்களுக்கு அறிவிக்கும் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும். இனிமேல் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தொழிலில், உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சிக்குண்டு குழப்பமாக தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, காத்திரு. ஒரு மனுஷக்கிட்ட உதவிக்கு போய் நிற்கிறோம், அவன் வரும்போதெல்லாம் நம்ம போய் நிற்கிறோம், அவர் கூப்பிடும் போதெல்லாம் நம்ம போகிறோம். ஆனால் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறதுக்கு மாற்ற நம்மளுடைய இருதயம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. அதனால தான் நமக்கு பிரச்சனையே வருது. அவர் சமூகத்தில் காத்திருந்து பதிலை பெற்று இதையெல்லாம் நான் செய்யலாமா வேண்டாமா, கர்த்தரிடத்தில் உத்தரவை கேட்டு நம்ம செய்யணும். அதான் வசனம் சொல்லு, நான் உன்னிடத்திற்கு வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் பதில் வர வரைக்கும் 7 நாள் காத்திருங்க. இந்த நாளில் இந்த வார்த்தை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்க. எவ்வளோ நாள் காத்திருந்துட்டீங்க, இன்னும் ஒரு 7 நாள், அது இன்றிலிருந்தோ இல்லை நாளையிலிருந்தோ ஒரு முடிவு எடுங்க. நாளையிலேருந்து நான் 7 நாள் கர்த்தரோட சமூகத்தில் உபவாசித்து காத்திருக்கிறேன். நாளைக்கு ஆராதனைக்கு நீங்கள் உபவாசத்தோடு கூட போங்க. நாளைக்கு